பாடும் நிலா பாலு எஸ்பி பாலசுப்ரமணியன். பாடகர்களுக்கெல்லாம் தந்தை, பாடல்களின் பேரரசன். அவர் எந்த மேடையில் ஏறி நின்னாலும் அந்த மேடையே அவரை சொந்தம் கொண்டாடும். அப்பேற்பட்ட மாபெரும் கலைஞர். குழந்தைகளின் குரலில் இறைவனை கண்டவர். குழந்தைகளின் மீது அதீத பாசம் கொண்டவர். என் கடவுள் இந்த குழந்தையின் ரூபத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களுக்கு இன்ட்ரோ பாடல் எப்போதுமே எஸ்பிபி தான் பாடுவார். அவர் ஓப்பனிங் பாடல் பாடினால் படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்கிற பேச்சு திரையுலகத்தில் இருந்தது. அதே மாதிரி அவர் பாடிய பெரும்பாலான படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றது. திரைப்பட பாடகி ஜானகி மூலமாக தான் எஸ்பிபிக்கு சினிமாவில் பாட வாய்ப்பு கிடைச்சது. இந்த தகவலை எஸ்பிபி எல்லா மேடை நிகழ்ச்சிகளிலும் பேட்டிகளிலும் சொல்லுவார். பாரதி ராஜா இயக்கிய மாஸ்டர் பீஸ் படம் என்னது முதல் மரியாதை. அதில் கதாநாயகனாக நடிக்க முதல்ல எஸ்பிபியை தான் அணுகியிருக்காங்க. ஆனால் அவர் தனக்கு அந்த கேரக்டர் செட் ஆகாது என்று கூறி மறுத்து விட்டார். அதன் பின்னால் தான் சிவாஜி கணேசனை கூப்பிட்டு நடிக்க வச்சுருக்காங்க. அப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சங்கராபரணம் படம் திரையுலகில் ஒரு குறிப்பிட்ட படம். இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் கர்நாடக சங்கீதத்தை வச்சு உருவாக்கியிருப்பாங்க. எஸ்பிபி கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் கேள்வி ஞானம் அவருக்கு அதிகம். அந்த ஞானத்தை மையமாக வச்சு சங்கராபரணம் பாடல்களை பாடியிருக்கார். அதில் சரளி வரிசை, ஸ்வரமெல்லாம் நிறைய வரும். எவ்வளோ வேகமாக பாடுவார். இந்த படத்துக்காக அவருக்கு தேசிய விருதும் கிடைச்சிது. எஸ்பிபிக்கு கிடைக்காத விருதுகளே இல்லை, நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் எந்த மேடையில் ஏறினாலும் சரி, எந்த மூமெண்ட்லேயும் எந்த க்ஷணத்துலேயும் அவர் தன்னுடைய எளிமையை எந்த நிமிடத்திலும் எந்த செகண்டிலும் விட்டு கொடுக்கவே மாட்டார். எல்லாரிடமும் மிகவும் அன்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடியவர் எஸ்பிபி. அதனால தான் இறைவனுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி சீக்கிரமாக தன்னுடைய சபைக்கு அழைத்து கொண்டு எஸ்பிபியினுடைய பாடல்களை கேட்க அழைத்து கொண்டு விட்டார் போலும். அவர் இல்லைன்னாலும் அவர் ஒரு படத்தில் அந்த வரிகள் பாடியிருப்பார். நான் இல்லை என்றாலும் என்னுடைய பாடல்கள் மக்கள் மத்தியில் ஒலித்து கொண்டே இருக்கும்னு. இந்த உலகம் உள்ள வரையில் எஸ்பிபியின் பாடல்கள் நம் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒலித்து கொண்டே இருக்கும்.